தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்ததால்தான் 2016ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை இழந்தது எனவும், தமிழ்நாட்டில் மதுவிலக்கிற்கு வாய்ப்பே இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி வெளிப்படையாக பேசி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒரு முறை அறிவித்ததால் தான் 2016ஆம் ஆண்டு ஆட்சியை இழந்தோம் என செய்தியாளர் சந்திப்பில் ஓப்பனாக பேசியுள்ளார் அமைச்சர் ரகுபதி. நாங்கள் 2016 முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஒரு டெஸ்ட் சொன்னோம். 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார். என்ன ரிசல்ட் ஆச்சு? நாங்கள் ஒரு 15-20 சீட்டில் ஆட்சியை இழக்க நேரிட்டது. தமிழ்நாட்டில் விளம்பர திமுக அரசு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருப்பதால் இன்று பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டன. போதைப் பொருள் புழக்கம், ரவுடிகள் அராஜகம், கொலை, கொள்ளை ஆகியவற்றால் மக்கள் நிம்மதியை தொலைத்து நிற்கின்றனர். அன்றாட கூலி தொழிலாளர்களுக்கு அன்றன்று கிடைக்கும் வருமானத்தை வழிப்பறி செய்வது போல் டாஸ்மாக் கடைகள் மூலம் தட்டி பறிக்கிறது விளம்பர திமுக அரசு. குடும்பங்கள் எப்படி போனால் என்ன, பள்ளி படிக்கும் வயதிலேயே மாணவர்கள் சீரழிந்தால் என்ன என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் டாஸ்மாக் கடைகளை திறந்து மதுவை தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்துள்ளது இந்த அரசு. டாஸ்மாக் ஒரு புறம் என்றால் கள்ளச்சாராயம் மறுபுறம். கள்ளக்குறிச்சியில் 67 பேரை காவு வாங்கியும் இந்த அரசு திருந்தியதாக தெரியவில்லை. டாஸ்மாக் கடைகளையும் மூடாமல் கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்காமல் வருமானத்தை மட்டுமே மனதில் வைத்து நடப்பதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்து வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு. பல குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துவிட்ட மதுவை கட்டுப்படுத்துவதை விட்டுவிட்டு அதற்கு புது புது அர்த்தங்களை கூறி தனது வாய்ஜாலத்தை நிரூபிக்க பார்த்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதுவிலக்கு குறித்து ஏதேதோ பேசி சமாளிக்க பார்த்திருக்கிறார். தமிழக அரசின் கொள்கை முடிவு என்பது பூரண மதுவிலக்குதான். இருந்தாலும் தமிழகத்தில் மட்டும் இது சாத்தியம் கிடையாது என்று ஒரே போடாய் போட்டிருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. பழியை மத்திய அரசு மேல் போட்ட அவர், மத்திய அரசு இந்தியா முழுவதும் இதனை அமல்படுத்த வேண்டும், அப்போதுதான் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் என்று தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் கொடுத்தார் ஒரு சூப்பரான விளக்கம். இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அப்பொழுதுதான் இது சாத்தியம். விழா காலங்களில் டார்கெட் வைத்து விளம்பர திமுக அரசு மது விற்பனை செய்து வரும் நிலையில் மது விற்பனையில் இருந்து வரும் வருமானம் தமிழகத்திற்கு தேவையில்லை, அதை நம்பி தமிழக அரசு இல்லை என்று சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பது போல் புது குண்டை தூக்கி போட்டார் அமைச்சர் ரகுபதி. எங்களுடைய கொள்கை மதுவிலக்குத்தான். நாங்கள் குடிப்பதை ஆதரிப்பதே கிடையாது, மதுக்கடைகளை ஆதரிப்பது கிடையாது. அந்த வருவாய் எங்களுக்கு தேவையில்லை. இதையெல்லாம் விட அமைச்சர் ரகுபதி அடுத்து கூறியதுதான் பேட்டியின் ஹைலைட். நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்துடுவோம், ஆனால் அப்படி அதை அமல்படுத்தினால் அண்டை மாநிலங்களில் இருந்து கள்ளச்சாராயம் வந்துவிடும், கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடந்துவிடும் என்று கூறி அசர வைத்திருக்கிறார் அமைச்சர். புதுச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க பாக்கெட் சாராயம், அதை குடிக்கிறாங்க. அதனால் ஒரு நாள்பட்ட சரக்குகளாக இருக்கிற பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் உயிர் பலி ஏற்படுகிறது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கின்றன, பிராந்தி கடைகள் இருக்கின்றன, சாராய கடைகள் இருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அது மதுவிலக்கை அமல்படுத்தினோமே ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பணம் வெளிமாநிலங்களுக்கு செல்லுமே தவிர யாரும் குடியை நிறுத்தப் போவதில்லை. இதற்கெல்லாம் இன்னும் ஒரு படி மேலே சென்று அடுத்ததாக ஒரு டெட்டாவை அள்ளி வீசி அந்த கட்சியினரையே அப்படியா என்று கேட்க வைத்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று 2016 கூறியதால் தான் 15 தொகுதிகளை இழக்க வேண்டியதாகிவிட்டது. ஆட்சியையே இழக்கும் நிலை திமுகவிற்கு ஏற்பட்டது என்று அதிரடியாக கூறி மிரள வைத்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. 2016 முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஒரு டெஸ்ட் சொன்னோம். 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார். என்ன ரிசல்ட் ஆச்சு? நாங்கள் ஒரு 15-20 சீட்டில் ஆட்சியை இழக்க நேரிட்டது.
அதற்கு காரணம் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தாலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாகிறது. தமிழக பெண்களை இளம் விதவைகளாக்கும் மதுபான விற்பனையை தூக்கி எறிவதை விட்டுவிட்டு அதற்கு சப்பை கட்டி நியாயப்படுத்த பார்த்த அமைச்சரின் செயலுக்கு பல்வேறு தரப்பில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அமைச்சரின் பேட்டியை பார்க்கையில் இது மக்களுக்கான அரசு அல்ல என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக கருத்து கூறியுள்ளனர் சமூக ஆர்வலர்களும் அரசியல் நோக்கர்களும். 2026 மக்கள் பாடம் புகட்டுவது உறுதி என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது.